ஹே எவ்ரிவான், வெல்கம் டு கலைஷாஷினி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படிலாம் தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் வீடு கொஞ்சம் வாசப்படி சின்னதாக இருக்கனால குட்டியை நாங்கள் கோலம் போட்டோம். நான் இல்லை, எங்கள் அம்மா. அப்புறம் ஹாய் காமி. ஹாய் ஹாய். பாப்பா யாருன்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கலாம். இவங்க தான் ஷாஷினி பாப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ரெடி ஆகிட்டுலாம் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாருமே வச்சிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் என்னோடய வேலை. நெக்ஸ்ட்டு ஒரு ஆள் தான் ஹனித்ரா. இது என்னோடய கசின். அப்போ வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டனால அவங்களாம் நம்ம சேர்ந்து தான் பொங்கல் வைக்கிறோம். என்னோடய இன்றைக்கோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா, நல்லா ட்ரெடிஷ்னலாக பட்டு பாவாடையெல்லாம் போட்டிருந்தேன், ஜிமிக்கெல்லாம் போட்டுருந்தேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கோட அவுட்ஃபிட்டு. அப்புறம் திருப்பி போய் வெளியே பார்த்தா பொங்கியெல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி பொங்கிட்டு இருந்தனால அதை கலக்கி விட்டுட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை. அப்புறம் பொங்கல் 1 by 1 வச்சுட்டு இருந்தோம்ல வச்சாங்க, நான் பார்த்தேன், அவ்வளோதான். நீ நம்ம 3வது க்யூட்டி பையன் தான் பார்க்க போகிறோம். இவங்க பேர் பார்த்திங்கன்னா யாத்ரா. க்யூட்டாக அழகாக போஸ்லாம் கொடுத்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஹாயெல்லாம் காமிக்க சொன்னதுக்கு அவங்க கையெல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட சார்பாக ஹாப்பி பொங்கல் சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பொங்கல் ஃபுல்லாக சர்க்கரையெல்லாம் போட்டு இறக்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அது வரை நான் எதுவும் பண்ணல, இப்போயும் நான் எதுவும் பண்ணல. அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதேமாதிரி இந்த க்யூட்டி பையன் ஃபோர்ஸாக க்யூட்டாக போஸ் கொடுத்தாங்களா, அதையும் நான் கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்த்தா இன்னும் பொங்கல் இல்லை. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வெளியே பொங்கல் வைக்கிறோம். நான் அவ்வளோவால பொங்கல் செலிப்ரேஷனுக்குலாம் போனதில்லை, ஏன்னா லீவ் இருக்காது, அதனால போக மாட்டோம். அதாவது இதுவே தமிழ்நாடாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் தான் நம்ம ஊரை நான் மிஸ் பண்ணுவேன். நீங்களும் அப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க அம்மா கூட பார்த்து அவங்க அப்பா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் இந்த க்யூட்டி பை. அப்புறம் எங்கள் மாமா சார்பாக உங்களுக்கெல்லாம் பொங்கல் விஷஸ் சொல்ல சொன்னாங்க. நீங்களே கேட்கலாமா? கமெண்ட். அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே இலையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அந்த பாப்பா உப்பு வைக்க சொன்னதுக்கு அவள் வைக்க மாட்டேன்ட்டா, அதனால் அவளை பிடிச்சி வைக்க வச்சுட்டு, அப்புறம் நம்மளோட க்யூட்டி பையான யாத்ரா அவங்களும் உப்பெல்லாம் வச்சாங்க, மஞ்சள்லாம் வச்சாங்க. அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஹலோ வேறு ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல் சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு ஹாப்பி பொங்கல். அப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். ஹலோ, இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:38 ஆச்சு. இன்றைக்கி காலைல டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். பொங்கல் வைக்கணும். நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பட்டு பாவாடை சட்டைலாம் போட்டிருந்தேன். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே மாற்றிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இனி நம்ம லன்ச் தான். இனி ஒரு 1 இல்லை 12 o'clock போல் சாப்பிட போகிறோம். 1 இல்லை 12. அப்போ லன்ச் சாப்பிடும்போது உங்களை மீட் பண்ணுறேன். யாத்ரா அப்புறம் கேடிவியில் படம்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். சாப்பாடு, சாம்பார், 2 விதமான பொரியல், அப்புறம் ரசம், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பிலேட்டட் ஹாப்பி பொங்கல். என்னோட